ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்மளோட தோட்டத்தில் தான் இருக்கோம். என்ன பண்ண போகிறோன்னா கோழிக்கு வந்து கூண்டு, அதாவது செட் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் அந்த இடம். இந்த இடத்துல தான் ரெடி பண்ண போகிறோம். இவர் தான் நம்ம மாமா. இவர் வந்து அந்த இடத்த வந்து கூட்டி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் நம்மளோட செட்டப்பு. இந்த நெட்டில் தான் இப்படியே அடைக்க போகிறோம். அந்த இது வந்துட்டு நம்ம மாமா டீ கடையிலேருந்து பழைய இதில் வந்துட்டு நம்ம கோழிகள் வந்து முட்டை வைக்கிறதுக்கான செட்டப்பாக பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இந்த கோழி செட்டு அமைக்கிறக்காண்டி ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம 5 அடி ஹைட்டு 25 அடி நீளத்துக்கு வந்து ஒரு நெட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த ஒரு இரும்பு இது ஒன்று வாங்கியிருக்கோம். ஹாய் கைஸ், அப்போ அதை பார்த்தோம். இந்த பச்சை துணியும் இந்த இதுவும் வாங்கியிருக்கோன்னு. இதை இப்போதைக்கு ஒரு 50% வேலை முடிச்சிருக்கோம். இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இதை வந்து ஸ்க்ரீன் வச்சு அடைச்சாச்சு. அந்த பக்கம் என்ன இருக்குது, அந்த ஆட்டுக்குட்டி எதுவும் தெரியாத அளவுக்கு இந்த டீ கடை ரேக்கை வந்துட்டு இங்கே வந்து அடைச்சிருக்கோம். இது வந்து எதுக்குன்னா நம்ம கோழி குஞ்சுகள் இந்த மாதிரி பொறிக்கிறது, இந்த மாதிரி ப்ரீடிங் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆல்ரெடி உள்ள கோழி குஞ்சு இருக்குது. இதை வந்துட்டு வெளியிலேருந்து நம்ம கோழிகளை பார்க்குறதுக்கு செய்கிறதுக்கு, சாப்பாடு வச்சுருக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாக அடைச்சாச்சு. இது வந்துட்டு நம்ம உள்ள ஓப்பன் போகிற மாதிரி இப்போதைக்கு ஒரு 50% ஒர்க் முடிஞ்சிருக்கு. இந்த மேலே வந்துட்டு ஃப்ளெக்ஸை வச்சு நம்ம வந்து அடைக்கணும், மழை தண்ணி போகாத மாதிரி. அவ்வளோதான் நம்மளோட கோழி செட்டப்பு. இப்போதைக்கு 50% ஒர்க் முடிஞ்சிருக்கு. மீதி மேலே அந்த ஃப்ளெக்ஸ் அடைச்சிட்டு மீதத்தை பார்க்கலாம். ஹாய் கைஸ், அன்றைக்கி செட்டை வந்துட்டு பாதியோடு நிப்பாட்டி இருந்தோம். ஃபுல்லாக இப்போ பண்ணி முடிச்சாச்சு. 2 பேர் மட்டுமே வேலை பார்த்தனால இதை வேலை பார்க்குறது அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அதனால் வேலையை முடிச்சுட்டு எடுக்கலான்றதுக்காண்டி விட்டுட்டோம். இப்போ வேலையை முடிச்சாச்சு. மேலே வந்து சீட்டை வச்சு அடைச்சாச்சு. நம்மளோட சீட்டை வச்சு அடைச்சாச்சு. அது கொஞ்சம் தான் இருந்துச்சு. அது மீதிக்கு பத்தாதனால நம்ம சாக்கு தாகரத்தை வச்சு அடைச்சாச்சு. வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கதவு இன்னும் ரெடி பண்ணல, அதனால் இப்போதைக்கு சும்மா இதை வச்சு அடைச்சி வச்சுருக்கோம். அவங்க இதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறோம். இது வந்து இப்போதைக்கு கம்பை வச்சு கட்டியிருக்கோம். இது எதுக்குன்னா உள்ள சேவல் கோழி ஏதாவது மேலே ஏறி உட்கார்றதுன்னா உட்காந்துக்கலாம், அந்த இதுக்காண்டி. இது வந்து நம்ம பிவிசி பைப்பை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ள கம்பு தீவனம் வச்சு இது பண்ணுற மாதிரி, டெய்லி உள்ளே போய்ட்டு வராமல் ஒரு 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இது அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸாக, ஆனால் லென்த் அதிகமாக வச்சுருக்கோம். இதுலேயும் கம்பு இந்த மாதிரி தீவனம் வச்சுக்கலாம். இந்த கோழிகள்லாம் இப்போ நம்ம வந்து ஓப்பனில் விட்டுருக்கோம். வாட்டுக்குள்ளே நல்லா ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. இது வந்து வாட்டர் ஃபீட்ரு. இது நம்ம வந்துட்டு இதை பண்ணி பார்த்தோம், இது நம்மளுக்கு செட் ஆகலை, அதனால் கடையிலே வாங்கியாச்சு. இப்போ மாமா வந்து நம்மளுக்கு உள்ளே தண்ணி கொண்டு வர்றாரு. அதுலேயே பெரிய சைஸு. அந்த ஸ்டாண்டை கீழே வச்சு வைப்பா. அடிவாடி நான் அதெல்லாம் எடுக்க சொன்னேன். சொல்கிறேன். தண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. மெதுவாக கொட்டாமல் கொண்டு போங்க. ஸ்டாண்டை வச்சாச்சு. ஸ்டாண்டில் வச்சுருக்கோம். கீழே வச்சோன்னா கோழி மேலே ஏறி ஏதாவது பண்ணிடுது, கொட்டிடுது, செஞ்சிருது. அதனால் இதுதான் கம்பு. இது சின்ன தீவனம். இதை வந்து நம்ம இப்படி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. உள்ள என்னடா ஒரு கோழிக்காடை இவ்வளோ பெருசாக அடைச்சிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. மீத கோழியெல்லாம் நாங்கள் திறந்து விட்டுட்டோம். அதெல்லாம் ஊர்மையை ஓடிடுச்சு கைஸ். இப்போ வந்து தீவனம் தண்ணி எல்லாம் மாற்றியாச்சு. மாற்றிட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. இதுக்கு வந்து தனியாக ஒரு கேட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணணும். இப்போதைக்கு அவசரத்தை கண்டி இதை வச்சு போத்திட்டுருக்கோம். இதுதான் எங்களோட லோ பட்ஜெட் கோழி கூண்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மக்களே. இந்த கோழி கூண்டுக்கு இன்றைக்கி தான் மக்களை விடிவு காலம் பிறந்திருக்கு. நம்ம மாமா வந்து கதவு ரெடி பண்ணிக்கிருக்காங்க. இன்றைக்கி இந்த வெள்ளை டிஷர்ட் மாமாவுக்கு வந்து பிறந்த நாள், அதோட வேலை பார்த்துக்கிருக்க. அப்படி மட்டைக்கட்டெல்லாம் வச்சு வேலை பார்த்துக்கிருக்காங்க. மாமாவுக்கு வந்து மட்டைக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும்.
பாலம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது, கம்பியை ஊண்டி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட வேலை அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கூண்டுக்கு வந்துட்டு கதவு மட்டும் பெயிண்டிங்காக இருந்துச்சு, கதவே அடைச்சிட்டோம். சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, 2 கிளிப்பை போட்டு நல்லா அடைச்சிட்டோம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மாதிரி எங்களுக்கு இந்த கதவை கொடுத்த இது வந்துட்டு எங்கள் அண்ணன் மாறி, பார்த்தீங்கனாலே தெரியும். தர்ஷன் டெக்ஸ்டைல்ஸு அவரோட கடையிலேருந்து எடுத்து வந்தது தான் அவர் எங்களுக்கு கொடுத்தது. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளை ரெடி பண்ண அந்த தீவன டப்பாலேருந்து தீவனத்தை சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போதைக்கு கதவை மூடிடுவோம். உங்களுக்கு சைடு ஆங்கிள்லேருந்து காட்டுறேன். இது வந்து காமனாக ஒரு தட்டு சாப்பிட்றதுக்கு. இது வந்துட்டு தண்ணி குடிக்கிற இடம், கோழிகள்லாம் தண்ணி குடிச்சிட்ருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே வச்சுருந்தோம். கோழிகள்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்தனால மேலே ஏற்றி கொஞ்சம் கட்டியிருக்கோம். இதையும் இந்த சாரம் கட்டினது எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா கோழிகளும் சின்ன கோழிகள்லாம் மேலே ஏறி உட்காந்துக்கிறோம். இது வந்து ரொம்ப சின்ன கோழியாக இருக்கும் போதில் இதுக்குள்ளே விட்டோம். இந்த இதை வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். இது இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு. அவ்வளோ நாள் அவ்வளோ மாதக்கணக்காக அந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இதுதான் எங்களோட கம்ப்ளீட் செட்டப்பு. பின்னாடி இருந்து பாருங்கள், இதுதான் இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி தான் இருக்குது. மேலே வந்துட்டு சீட்டை போட்டு காற்றுக்கு தூக்காமல் இருக்கிறதுக்கு கம்பு கட்டை எல்லாம் போட்டிருக்கோம். இதோட இன்ஜினியர் வந்துட்டு இவர் தான் இதை ரெடி பண்ணவர். நம்ம மாமா, பாஸ் மாமா, பார்த்துக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூண்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.